அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சித்தன்சில். அட்டமிக் ஹேபிட் புக்ல சாப்டர் 2 நாங்க வாசிக்க போறோம். நானும் நீங்களும் சேர்ந்து வாங்க. அந்த சாப்டர் 2 வந்து how your habit shape your identity. இப்போ வந்து இமேஜின் பண்ணுங்க, நீங்கள் வந்து ஒரு நாள் எழும்பினோன்னு வேக்கப் பண்ணினோன்னு சொல்றீங்க, ஏய் நான் இன்றைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக வந்திருக்கிறேன். எப்படி என்று சொல்றீங்க? தாட், ஆக்ஷன், ஹேபிட், இப்படி நீங்கள் சொல்றீங்க. என்ன இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு நாள் எழும்பினோன்னு உங்களோட ஃப்ரெண்டோ அது உங்களோட வீட்டாக்களையோ பார்த்து சொல்றீங்க, ஏய் நான் இன்றைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனா இருக்கிறேன். என்னடா இது டிஃப்ரெண்ட் பர்சன்டா? எப்படி உங்களோட தாட் ஓ ஆக்ஷன் ஓ ஹேபிட் எப்படி நீங்க டிஃப்ரெண்டா தெரியுறீங்கன்னு அவருக்கு கேட்பினும் அல்லது ஒரு மாதிரி பார்ப்பினும். நீங்க வந்து உங்களோட நீங்கள் ஒரு டிஃப்ரெண்டா மாறுறீங்கன்னா நீங்க அதை சொல்லக்கூடாது. உங்களோட ஆக்ஷன் வந்து அதை சொல்லணும், உங்களோட ஒர்க் வந்து அதை சொல்லணும். அப்ப நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்களை செய்கிறோம், ஒவ்வொரு ஒர்க்கை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது எங்களை உருவாக்கும். அதாவது ஹேபிட் அல்லது எங்களோட பிஹேவியர் அதுதான் எங்களை உருவாக்கும். நாங்கள் எந்த நேரம் ஒரு சிடுசிடுப்பா, ஒரு ஹீட்டட் பர்சனா அல்லது ஒரு கோபமா, ஒரு ஆள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நாங்கள் வந்து அவருக்கு கோபமா ஆன்சர் பண்ணோம்னா நாங்கள் ஒரு கோபக்காரன். அப்ப என்னென்றா எங்களோட செயல்கள் அல்லது எங்களோட ஹேபிட் தான் எங்களை உருவாக்கும், எங்களோட ஐடென்டிட்டியை. எங்களுக்கு இப்போ நான் இப்படி போறேன்டா, இவன் வந்து ஒரு கோபக்காரன், அல்லது இவன் வந்து நாங்கள் ஒருத்தர் வந்து ஒரு கேட்டார், நாங்கள் பொறுமையாக அவரை கேட்டு அவருக்கு உதவி செய்தோம்னா நாங்கள் ஒரு இவன் வந்து ஒரு பொறுமைசாலி என்று சொல்லுவார். அப்போ எங்களோட ஐடென்டிட்டியை இவர் வந்து இப்படி, இவர் வந்து அப்படி என்று சொல்றது எது சொல்லுது? எங்களோட ஹேபிட் தான் அதுல செல்வாக்கு செலுத்துது. எங்களோட ஹேபிட் தான் எங்களை உருவாக்குது. ஜேம்ஸ் கிளியர் சொல்றார், you do not rise to the level of your goal, you fall to the level of your system. உங்களோட கோல் மட்டும் உங்களுக்கு முக்கியம் இல்லை, உங்களை அந்த கோலை அடைகிறது உங்களோட சிஸ்டம் தான். அந்த ஹேபிட் ஆக்ஷன் தான் உண்மையில முக்கியம். சரிதானே? அந்த சிஸ்டம்ன்றது ஹேபிட் ஆக்ஷன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஸ்வீட்டா பயங்கர விருப்பம். ஒரு ஐஸ்கிரீம் குடிப்பீங்க அல்லது காஃபி, எதற்கு ஸ்வீட்டோ நிறைய கூட போட்டு குடிப்பீங்க அல்லது ஏதாவது ஸ்வீட் ஃபுட்னா உங்களுக்கு பயங்கர விருப்பம். அப்ப நீங்க ஒரு நாள் வந்து கொண்ட்ரோலா நான் ஸ்வீட்டோட இருக்க போறேன், நான் இன்றைக்கு ஸ்வீட் எடுக்காம இருக்க போறேன் அல்லது குறைய எடுக்க போறேன் ஒரு தீர்மானம் எடுத்து நீங்க செய்யறீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டமே. நீங்க வந்து உங்களோட ஐடென்டிட்டி ஐ ஆம் எ ஸ்வீட் ஈட்டர். ஸோ அப்போ அதுக்கு ஏற்பதான் நாங்கள் இருப்போம். இப்போ எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு நாங்கள் அதுல இருந்து மேலே வந்து எங்களோட அந்த ஸ்வீட்டை நாங்கள் எடுக்கணும் போல அல்ல சாப்பிடணும் போல இருக்கும். அப்ப என்ன சொல்றது, எங்களோட ஹேபிட், அதாவது நாளாந்தமா நாங்க அதை செய்யறோம், அதுதான் எங்களோட ஐடென்டிட்டி. அப்ப நீங்க ஸ்வீட்டை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒரு நாள்ல கண்ட்ரோல் பண்ணிடலாம், அது ஒரு நாள்ல முடிக்கவும் கூடாது. என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப நீங்க ஒவ்வொரு ஃபுல் டே நீங்க ஸ்வீட் சாப்பிட்றீங்கன்னா என்ன செய்யலாம்? ஓகே, இன்றைக்கு நாங்க ஐஸ்கிரீம் எடுக்காம விடுவோம், முண்டையிலேருந்து ஐஸ்கிரீமா எடுக்காம மெட்டதில் எடுத்துட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைக்கும். கொஞ்சமா ஃபுட்ல சேர்க்கிற ஸ்வீட்டை குறைக்கும், அல்ல ஸ்வீட் ஃபுட்களை நான் குறைக்கும். அப்படி சரிதானே? எடுத்த உடனே நீங்க ஸ்வீட்டை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அது என்னன்னா நீங்கள் ஐ ஆம் எ ஸ்வீட் ஈட்டர், திஸ் இஸ் யுவர் ஐடென்டிட்டி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அதுக்கு முதல்ல ஒன்று சொல்றேன். என்னன்னா, நான் இந்த புக்கை வாசிக்க வலிக்கிட்டது ஜூனில் 2 சாப்டர் தான் நான் வாசிச்சிருப்பேன். அதுக்கு பிறகு இப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆயிட்டு இப்போ செப்டம்பர் 8 நான் வந்து சாப்டர் 2 வாசிக்கிறேன். அப்ப பாருங்க, நாங்கள் இது செய்யணும்டா. ஏனென்றா என்னுடைய ஐடென்டிட்டி என்ன? ஐ ஆம் ரீடரா இல்லையே? நான் ஒவ்வொரு நாளும் ஒரு பேஜ்னாலும் வாசிச்சத. நான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன சொன்னான், அட்லீஸ்ட் எவ்ரி டே நாங்க வந்து ஒரு சாப்டர் வாசிக்கணும்.
ஒரு சாப்டர்ல ஒரு பேஜ்னாலும் வாசிக்கணும். நான் அப்படியான பழக்கத்தை கொன்றேன். அப்ப நான் வந்து ஒரு நல்ல ரீடர் இல்லை என்ன. அப்ப நாங்கள் என்ன செய்வோம், ஒவ்வொரு நாளும் செய்வோம். இப்ப நான் 3 மந்த்துக்கு பிறகுதான் இந்த சாப்டரை நான் தொடங்கி இருக்கிறேன். மற்ற சாப்டர்கள் அதுல ஒன்று வந்து எடிட் பண்ணிட்டு இன்னும் அப்லோட் பண்ணல. அடுத்தது வந்து எடிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது வந்து இப்போ வாசிக்க துவங்கியிருக்கேன், சாப்டர் 2. ஓகே, இன்ட்ரடக்ஷன் வந்து எடிட் பண்ணிட்டேன். இது வந்து சாப்டர் 1 வந்து எடிட் பண்ணி கொண்டிருக்கேன். இது வந்து இப்போ வாசிக்கிறேன். அப்ப நான் எப்படி என்னுடைய அந்த அட்டமிக் ஹேபிட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப நாங்க இதுல இருந்து வெளியில வரணும். நாங்கள் வந்து அட்லீஸ்ட் per week 1 ஆடியோவை போடணும். அப்படித்தான் மைண்ட்ல செட் பண்ணணும். ஏன்னா எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அது சரி, உண்மையா வேலைகள் இருக்கு தான். அதுல இருந்து நாங்க இதை செய்ய வேணும் என்று நிச்சயமா செய்யலாம். அப்ப நான் ஹேபிட்டை உருவாக்கணும். நானும் உங்களோட சேர்ந்து என்னுடைய ஹேபிட்டை மாத்த பாக்குறேன். இன்னொரு விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா நான் வந்து ஜிம்முக்கு போவலிக்கிட்டு இருக்கேன். ஜிம்முக்கு எப்போது வாங்கினா இப்போ 3rd வீக். எவ்ரி வீக் நான் வந்து 3 டேஸ்ல அட்லீஸ்ட் 1 hour நான் அந்த ஜிம்முக்கு வந்து போய் கொண்டிருக்கிறேன். இப்போ 3 வீக் நான் தொடர்ந்து கண்டினியூவா போயிருக்கிறேன். இன்றைக்கு போட்டு தான் வந்திருக்கிறேன். That's a good thing. So அட்டமிக் ஹேபிட் என்ன சொல்றாரு அவர், நாங்கள் 1% தான் நாங்கள் எங்களோட ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணணும். அது நாளடைவில் எங்களுக்கு ஃபுல் ரிசல்ட்ஸை தரும். அதை நான் ஃபாலோ பண்ண வலிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் வந்து இப்போ என்னுடைய அட்டமிக் ஹேபிட் புக்கை வந்து எப்படி ரீட் பண்றேன்னு உங்களுக்கு சொன்னேன். திடீரென்று ஒன்று நாங்கள் மாத்திடலாம். அது அப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றணும். இப்போ ஸ்டெப்ஸ் 2 வந்து ஐடென்டிட்டி வித் அவுட்கம் பேஸ்ட் ஹேபிட். இப்போ வந்து ஐடென்டிட்டியும் அவுட்கமும் சரிதானே. இப்போ முதல்ல அவுட்கம் பேஸ்ட் ஹேபிட், ஐடென்டிட்டி பேஸ்ட் ஹேபிட் என்னன்னு பார்ப்போம். இப்போ அவுட்கம் பேஸ்ட் ஹேபிட்ன்றா எங்களோட ரிசல்ட்ஸ் அவுட்கம். இப்போ நான் வந்து சொல்றேன், நான் 5 கிலோ குறைக்க போறேன். ஐடென்டிட்டி பேஸ் என்ன சொல்ல போறேன், நான் ஒரு ஹெல்த்தி ஈட்டர். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறேன். முதலாவது நண்பர் சொல்றேன், நான் சுகரை கட் பண்ண போறேன். அவுட்கம் பேஸ் அப்ரோச்ல சொல்றேன், நான் வந்து சுகரை கட் பண்ண போறேன். ஆனா இவருக்குரிய நேம் என்ன, ஐ ஆம் a ஸ்வீட் ஈட்டர். அப்புறம் நான் இன்றைக்கு ஸ்வீட் ஈட் பண்ணாம இருக்கிறேன், நாளைக்கு என்ன செய்ய போறார், ஸ்வீட்டை ஈட் பண்ண போறேன். ஆனா 2வது நண்பர் சொல்றார், என்ன சொல்றாரு, நான் ஹெல்த்தி ஈட்டர் ஆகிறேன். அப்ப அவர் என்ன தினமும் காய்கறி சாப்பிடுறார், ஜங்க் ஃபுட்டை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறார். அவர் வந்து ஐடென்டிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துற. ஐடென்டிட்டி வந்து அவர்கிட்ட ஹெல்த்தி பர்சன். அவர் அதுக்கு என்ன செய்யறார், அவர்கிட்ட ஹேபிட்டை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துற. என்ன செய்யறார், ஃபர்ஸ்ட் காய்கறி சாப்பிடுற, ஜங்க் ஃபுட்டை தவிர்க்கிறார், பிற ஸ்வீட்டை தவிர்க்கிறார். அப்படி அப்ப ஐடென்டிட்டிக்கும் அவுட்கமும் பேஸ்டா ஹேபிட்டை தான் நாங்க சேஞ்ச் பண்ணணும். சரிதானே. எங்களுக்கு அவுட்கம் வேணுமெண்டா ஐடென்டிட்டி என்ன சொல்றார், நான் ஒரு ஹெல்த்தி பர்சன். ஆனா அவுட்கம் என்னவா இருக்கணும், அவருக்கு 10 கிலோ குறைஞ்சிருக்கணும், அல்ல 5 கிலோ குறைஞ்சிருக்கணும். அப்ப என்னத்தை சேஞ்ச் பண்ணணும், எங்களோட ஹேபிட்டை தான் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இவர் ஜேம்ஸ் கிளியர் என்ன சொல்றாங்க, எவ்ரி ஆக்ஷன் யூ டேக் இஸ் a vote for the type of person you wish to become. This is good. என்னென்ன சொல்றாருன்னா, நீங்கள் வந்து எவ்ரி ஆக்ஷன் யூ டேக் a vote. எங்களோட ஒவ்வொரு ஹேபிட் அல்லது எங்களோட ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு ஓட்டா எங்களை போய் சேரும். என்னத்துக்கு, எங்களோட அவுட்கம் அல்லது எங்களோட ஐடென்டிட்டிக்கு. சரியா, நீங்க எப்படி வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணணும். அல்லது உங்களோட செயலை நீங்க ஒவ்வொரு செயலை செய்ய ஒவ்வொரு ஓட்டா போகும். இப்ப வந்து நீங்க உங்களோட அவுட்கம் என்னவா இருக்கணும் அல்லது உங்களோட ஐடென்டிட்டி என்னவா இருக்கணும், நான் ஒரு ஹெல்த்தி பர்சன் அல்லது நான் ஒரு 10 கிலோ குறைக்கணும். நீங்க 10 கிலோவை குறைக்கலாம். என்ன செய்யலாம், உங்களோட செயல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமும் நீங்க ஒவ்வொரு செயலா செய்து ஒவ்வொரு ஓட்டா போட்டு கொண்டிருப்பீங்க. என்ன செய்றீங்க, நீங்க வந்து ஜங்க் ஃபுட்டை தவிர்க்கிறீங்க. ஜங்க் ஃபுட்டை தவிர்த்தா ஆயில், அதுகள் மற்றது தேவையற்ற கொழுப்பு அதுகள் எல்லாம் இல்லாமல் போகும். அப்போ உங்களோட பாடி வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. அப்புறம் ஸ்வீட்டை குறைக்கிறீங்க. அப்போ ஹேபிட்டை சேஞ்ச் பண்றீங்க, லிட்டில் பிட்டா. அதையும் ஒரேடியா நீங்க சேஞ்ச் பண்ணாம மெல்லவா. ஓகே, நான் வந்து ஜங்க் ஃபுட்டை தவிர்க்கிறேன் 2 வீக்ஸுக்கு. 2 வீக்ஸ் முதல் 2 வீக்ஸ் ஜங்க் ஃபுட்டை தவிர்க்கிறேன். அப்புறம் அடுத்த 2 வீக்ஸ்ல ஸ்வீட்டை தவிர்க்கிறேன். அடுத்த 2 வீக்ஸ்ல நான் ஃபுல்லா நடக்கிறேன். அப்படி அப்ப என்ன சொல்றீங்க, இப்ப வந்து
உங்களுக்கு உரிய அந்த அவுட்கம் என்ன மாதிரி நீங்க விரும்பணுமோ நாங்கள் உங்களோட செயல் மூலம் எவ்ரி ஆக்ஷன் யூ டேக் இஸ் எ வோட். அப்போ ஒவ்வொரு செயல் நீங்க செய்ய உங்களோட அந்த நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதுக்காக வரத்தக்க ஓட்டா உங்களுக்கு விழுந்து கொண்டிருக்கும். அப்போ ஓட் கூட கொடுத்தான் உங்களோட நீங்க நினைச்சது நடக்கும். அப்ப நீங்க நினைச்சது நடக்கணும்டா ஓட்டை நிறைய போட்டு கொண்டிருக்கணும். இப்போ விளங்குதா? உடனே நீங்க உங்களோட பாடி ஃபிட்டா இருக்கணும்டா உங்களுக்கு 1 மந்த்ல ரிசல்ட்ஸ் தெரியும். அது ஏனென்றா நிறைய ஓட் போடணும், நிறைய ஆக்ஷன் நீங்க செய்ய வேணும். விளங்குதா? இது ஸ்டெப் 2. அடுத்தது ஸ்டெப் 3 how habit shape identity. எப்படி உங்களோட ஹேபிட் ஐடென்டிட்டியை ஷேப் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. நான் 10 நிமிடங்கள் தினமும் எக்ஸசைஸ் செய்யறோம்டா, 10 மினிட்ஸ் நாங்க எக்ஸசைஸ் செய்யறோம்டா, அந்த 2வது கிழமையில நான் சொல்லிடலாம் நான் ஒரு ஃபிட் பர்சன் என்று சொல்ல, அல்லது நான் ஒரு டிசிப்ளின் இந்த எக்ஸசைஸ் செய்யறேன்னு சொல்லிடலாம். ஓகே. ஆனா ஒவ்வொரு நாளும் 10 மினிட்ஸ் ஒருத்தர் எக்ஸசைஸ் செய்கிறவர் 1 வருஷம் கழிச்சு நான் டிசிப்ளினா உள்ளேன் அல்லது இந்த உடம்பு ஒரு ஃபிட்டா வந்துட்டேன்னு சொல்லலாம். அல்லது அவர் சொல்ல தேவையில்லை, அவற்றை உடம்பு சொல்லும், இவற்ற உடம்பு ஃபிட்டா இருக்கு. இன்னும் அப்ப நாங்க பாக்க 80 கிலோ இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டார் போல இருக்கு, மெலிஞ்சிட்டார் என்று நாங்களே நினைப்போம். அப்ப நாங்க சொல்லத்துல எங்களோட ஒர்க், அதாவது எங்களோட ஹேபிட் சொல்லும். அப்ப ஒரு ஹேபிட்டை நாங்க டிசிப்ளினா எவ்ரி டே அல்லது அந்த டைமுக்கு நாங்க செய்தோம்னா எங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் வரும். அப்ப அந்த ரிசல்ட்ஸ் தான் ஐடென்டிட்டியா மாறும். அப்ப ஹேபிட் ஷேப் ஐடென்டிட்டி. ஓகே. அப்ப இதுக்குரிய ஸ்டெப்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஐடென்டிட்டியை நாங்க டிஃபைன் செய்யணும். நாங்க இன்னும் டிஃபைன் செய்யணும், நான் எவ்ரி டே 10 மினிட்ஸ் எக்ஸசைஸ் செய்யணும். என்னன்னு அதை அந்த ஐடென்டிட்டி டிஃபைன் பண்ணினோம் தானே. நான் டிசிப்ளின் ஈட்டரா இருக்கணும்ட்டா அதுக்குரிய அந்த ஐடென்டிட்டியை பெறத்துக்குரிய ஸ்மால் ஆக்ஷனை நாங்கள் டெய்லி செய்யணும். ஒரு நாள் மட்டுமே, ஒவ்வொரு நாளும் செய்யணும். அதை மேக் இட் விசிபிள். அப்போ இப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ் செய்ய போகிறோம்டா, அல்லது ஒவ்வொரு வீக்கெண்டும் நாங்கள் எக்ஸசைஸ் செய்ய போகணும்டா, அதை மேக் இட் விசிபிள். நாங்கள் எங்களுக்கு தெரிகிற மாதிரி ஏதாவது ஆப்பில் நாங்கள் நோட் பண்ணி வைக்கலாம். இப்போ இவ்வளவு ஆப் இப்போ மார்னிங்கில் நாங்கள் ஒரு நாளும் நடக்கணும் 10 மினிட்ஸில் எவ்ரிடே ரிமைண்டரில் அல்லது கலண்டரில் மார்க் பண்ணி வைக்கலாம், அல்லது ஜேர்னல் அல்லது மிரரில் நான் இன்றைக்கு நடக்க போகணும். ஓகே, அப்படி செய்யணும். இப்போ நான் நான் இந்த வீக்கெண்ட் போய் 2 hours 4 hours செய்தனான்டா எனக்குரிய பாசிட்டிவ் ரிவார்ட் ஏதாவது கொடுக்கணும். நான் இன்றைக்கு செய்திருக்கிறேன், குட் ஜாப் படி என்று நாங்களே எங்களுக்கு ரிவார்ட் பண்ணோம். அல்லது நீ இன்றைக்கு 2 நாளும் ஃபுல்லாக நீ போய் எக்ஸசைஸ் இருக்கிறேன், ஸோ உனக்கு நான் ஒரு ட்ரீட் வைக்கிறேன் வா என்று எனக்கே நான் ரிவார்ட் கொடுக்கணும் அல்லது கிஃப்ட் கொடுக்கணும். ஓகே, அப்போ இந்த ஸ்டெப் 4 நாங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்னும் 4 அப்படின்னா எங்களோட ஹேபிட் ஷேப் ஐடென்டிட்டியாக மாறும். என்னென்ன ஐடென்டிட்டி டிஃபைன் பண்ணணும், ஸ்மால் ஆக்ஷன் டெய்லி, மேக் இட் விசிபிள், மற்றது ரிவார்ட் கொடுக்கணும். ஓகே, இதுக்கு ஜேம்ஸ் கிளியர் சொல்றாங்க, சக்சஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டெய்லி ஹேபிட். சக்சஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டெய்லி ஹேபிட், நாட் ஒன்ஸ் இன் ஏ லைஃப் டைம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு நாள்ல உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வராது. அது உங்களுக்கு சக்சஸ் வரணும்னா என்ன செய்யணும்? டெய்லி ஹேபிட்டை நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஒவ்வொரு நாள் உங்களுக்கு வெற்றிக்குரிய பாதை ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யற ஹேபிட்ல தான் இருக்கும், நாட் a one day drama. ஓகே, இது ஸ்டெப் 3. ஓகே, ஸ்டெப் 4 என்ன சொல்ற? ஐடென்டிட்டி ரீஇன்ஃபோர்ஸ் ஹேபிட். ஐடென்டிட்டி ரீஇன்ஃபோர்ஸ் ஹேபிட் அது என்னன்னு பார்ப்போம். ஸ்டெப் 3 ஹவு ஹேபிட் ஷேப் ஐடென்டிட்டி. இப்போ ஒரு ஹேபிட்டை நாங்கள் தொடர்ந்து செய்யறதால உங்களோட ஐடென்டிட்டியை செய்யறது என்று பார்ப்போம். ஸ்டெப் 3 ஹவு ஹேபிட் ஷேப் ஐடென்டிட்டி.
ஒரு ஹேபிட்டை தொடர்ந்து செய்கிறதால உங்களோட ஐடென்டிட்டி எப்படி ஷேப்பாக வருதுன்னு. இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷம் எக்ஸசைஸ் செய்கிற ஒருவர் 1 வருஷம் கழிச்சு அவர் சொல்லலாம், நான் வந்து ஃபிட்டா இருக்கேன், நான் வந்து டிசிப்ளினா இருக்கேன் சொல்லலாம். அவர் சொல்லவும் தேவையில்லை. அவர் 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாருண்டா இப்ப இருக்கிறதுக்கும் அவர் அந்த 1 வருஷத்தால இருக்கிறதுக்கும் அவருடைய உடம்பு வித்தியாசம் எங்களுக்கே மற்றவைக்கு தெரியும். அந்த ஒர்க் அவுட் அது வந்து சொல்லும், எக்ஸசைஸ் வந்து சொல்லும். அப்ப எங்களோட ஹேபிட்டை எவ்ரிடே டிசிப்ளினா நாங்கள் செய்தோம்டா எங்களோட ஐடென்டிட்டியை ஷோ அப் பண்ண மற்றவைக்கு. ஸோ இப்போ நாங்கள் ஒரு ஐடென்டிட்டியை நாங்கள் பெறணும்னா இந்த ஸ்டெப்ஸை பண்ணுவோம். ஐடென்டிட்டி டிஃபைன் பண்ணணும். உங்களோட ஐடென்டிட்டி என்ன? நான் வந்து எக்ஸசைஸ் செய்வோம், நான் நல்ல பிஸ்னஸ் மேனாக மாறணும், அல்லது நான் வந்து குட் ஹெல்த்தி பர்சனாக இருக்கணும். அப்படி ஐடென்டிட்டியை நாங்கள் டிஃபைன் பண்ணுவோம். சிம்பிள் ஆக்ஷனை நாங்கள் எவ்ரிடே செய்யணும். இப்போ வந்து நாங்கள் எக்ஸசைஸ் செய்யணும், நாங்கள் நல்ல ஃபிட் பர்சனாக இருக்கணும்னா எவ்ரிடே ஒரு அட்லீஸ்ட் 10 minutes நாங்கள் ஒரு வாக் பண்ணணும், அல்லது ஏதாவது செய்யணும். அதை வந்து சிம்பிள் ஆக்ஷன் டெய்லி செய்யணும். மேக் இட் விசிபிள். நாங்கள் இதை நாங்கள் எங்களுக்கு ரிமைண்டரில் ரிமைண்ட் செய்யறதுக்கு ஒரு ஆப்லேயோ அல்ல ஜேர்னல் அல்ல கேலண்டரில் நாங்கள் அதை மார்க் பண்ணி வைக்கணும். அப்போ எங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி கொண்டு இருக்கோம், இன்றைக்கு நீங்கள் 10 நிமிஷம் நடக்கணும், நீங்கள் இன்றைக்கு 1 பேஜ் வந்து வாசிக்கணும். அடுத்தது வந்து அல்லது நீங்கள் வந்து டாஸ்க் ட்ராக் பண்ணலாம். உங்களோட ஆக்ஷனை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணலாம். எவ்ரிடே நீங்கள் செய்கிறீங்களா, நான் இந்த டே நான் இதை வந்து மிஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அதுக்குரிய காரணம் என்ன, அதை நாங்கள் கவர் பண்ணணும். அப்படி அடுத்த 4வது வந்து நாங்கள் ஒரு ரிவார்ட் கொடுக்கணும் எங்களுக்கே. நாங்கள் பாசிட்டிவாக நான் இந்த 2 days நான் இந்த வேலையை செய்திருக்கேன், ஸோ எனக்குரிய ரிவார்ட், யூ ஆர் குட், யூ டூ குட் ஜாப் டுடே என்று சொல்லணும். அல்லது நான் இதை செய்திருக்கேன், ஓகே நான் இது இவ்வளவும் செய்தேன்டா எனக்கு இது இன்றைக்கு வாங்கலாம் என்று நாங்கள் எங்களுக்குரிய ஒரு கோலை செட் பண்ணி, நான் இந்த 2 நாளும் இந்த 2 ஆடியோவையும் செய்து முடிச்சுட்டா எனக்கு இது வாங்கித்தார் என்று நானே எனக்கு ப்ராமிஸ் பண்ணி நானே எனக்கு ரிவார்ட் கொடுக்கலாம். ஓகே, அப்போ வந்து இந்த 4 ஸ்டெப்ஸையும் எங்களை ஐடென்டிட்டியை நாங்கள் செய்யணும். ஐடென்டிட்டியை நாங்கள் ரீச் பண்ணணும்னா செய்யணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் ஐடென்டிட்டி டிஃபைன் பண்ணணும். சிம்பிள் ஆக்ஷன் டெய்லி. அடுத்தது மேக் இட் விசிபிள். அடுத்தது ரிவார்ட். ஓகே, ஜேம்ஸ் கிளியர் சொல்ற success is the product of daily habit, not once in a lifetime transformation. வெற்றிக்கான பாதை வந்து உங்களோட டெய்லி ஹேபிட்ல இருக்கு. அது ஒரு நாள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை, அது எவ்ரிடே நீங்க வந்து அது ஒரு தவமா செய்யணும், டிசிப்ளினா செய்யணும், அப்படி சொல்லலாம். ஓகே, இது வந்து ஸ்டெப் 3. நாங்க இனி ஸ்டெப் 4க்கு போவோம். ஸ்டெப் 4 என்ன சொல்லுங்க? ஐடென்டிட்டி ரீஇன்ஃபோர்சஸ் ஹேபிட். ஐடென்டிட்டி ரீஇன்ஃபோர்சஸ் ஹேபிட். இப்போ வந்து ரிவர்ஸ் எஃபெக்டை பார்ப்போம். ஐடென்டிட்டியை நாங்கள் மாற்றினா ஹேபிட் தானா ஃபாலோ அப் ஆகும். இப்போ வந்து ஒருத்தர் சொல்றாரு வந்து நான் நல்ல ரீடர் ஆகணும், அப்போ என்ன செய்யணும்? அவர்கிட்ட ஹேபிட் தினமும் ஒரு கட்டுரையை வாசிக்கணும். ஒருத்தர் சொல்றேன் நான் குட் ஃபிட் மேனாக வரணும், அப்போ என்ன செய்யணும்? அவர் ஒரு நாளும் எக்ஸசைஸ் செய்யணும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? ஐடென்டிட்டியை மாற்ற எங்களோட ஹேபிட் சேஞ்ச் ஆகிக்கொண்டு இருக்கணும். ஓகே, ஐடென்டிட்டியை டிஃபைன் பண்ணி டிசிப்ளின், ஃபோக்கஸ், ஹெல்த்தி ஈட்டர். அப்போ நாங்கள் அது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன செய்யணும்? டெய்லி ஆக்ஷனை நாங்கள் ஐடென்டிட்டிக்கு அலைன் செய்யணும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்குரிய ஆக்ஷனை வந்து மாற்றணும், ஏனென்றா எங்களோட ஐடென்டிட்டி மாறும். பட் கண்டினியூவாக நாங்கள் ப்ராக்டிஸ் செய்வோம். ஒவ்வொரு நாளும் செய்யத்தான் அது ஒரு சேஞ்சை எங்களுக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஒரு செஃப்பாக நான் மாற போகிறேன்னு சொன்னால் உங்களோட என்னடாக்கம் உங்களோட ஐடென்டிட்டி இனிஷியலைஸ் ஆகும். என்னென்னு உங்களோட குக் வந்து நீங்கள் வந்து எவ்ரிடே டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக நீங்கள் குக் ஆகிருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த குக் பண்ணுறதே ஒரு ஃபன்னாக இருக்கும். அப்போ ஏனெண்டா உங்களோட ஐடென்டிட்டி என்ன? செஃப்பாக மாறணும். அப்போ எவ்ரிடே டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக குக் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க,
ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு டிசிப்ளின் ஈட்டரா மாறணும்டா உங்களோட டெய்லி மீல் சாய்ஸ் எவ்வாறு மாறணும் சொல்லுங்க பாப்போம். உங்களோட டெய்லி மீல் சாய்ஸ் எவ்வாறு இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ஓகே ஓகே. ஸ்டெப் 5. இப்போ உங்களுக்கு how your habit shape your identity என்று தெரியும். இப்போ நீங்கள் ஒரு எந்த ஒரு ஐடென்டிட்டியும் நீங்க உங்களோட ஐடென்டிட்டியை டார்கெட் பண்ணினீங்கன்னா அதுக்குரிய மாதிரி உங்களோட எவ்ரிடே ஹேபிட் சேஞ்ச் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஸ்மால். நாங்கள் அப்போ நான் ஒரு ஹெல்த்தி ஹேபிட் உள்ள ஒரு ஈட்டரா மாறணும்ட்டா இன்றைக்கு எல்லாத்தையும் நிப்பாட்டுறது, ஸ்வீட்டை நிப்பாட்டுறது, ஜங்க் ஃபுட்டை நிப்பாட்டுறது, எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அப்படி ஒவ்வொரு நாளும் இல்லை. அப்போ நாங்கள் ஒவ்வொரு டைம் நாங்கள் செய்ய வழிக்கிட்டே ஸ்டார்ட் ஸ்மால். ஓகே, நான் ஒரு குட் ரீடர்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கு 5 புத்தகத்தை வாசிக்கிறேன், ஒரு நாளைக்கு தொடாமையே விடுறது. அப்படி இல்லை, எவ்ரிடே நீங்கள் சின்ன செய்யணும், எவ்ரிடே டிசிப்ளினா செய்யணும். அதே ஸ்டார்ட் ஸ்மால். இப்போ இன்றைக்கு நான் புக்கு ஒரு ரீடர், நான் ஒரு ரீடரா மாறணும்ட்டா இன்றைக்கு ஒரு பேஜை ரீட் பண்றேன். அப்படி எவ்ரிடே நீங்க ரீட் பண்ணணும். சரிதானே? ஸ்டாக் ஹேபிட், எக்ஸிஸ்டிங் ஹேபிட். இப்போ என்ன செய்யணும்? இப்போ உங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு ஹேபிட் இருக்குன்னு தானே, அதோட இந்த ஹேபிட்டை சேர்க்கணும். அப்படி என்றால் ஈஸியா இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ரீடரா மாறணும், அப்படி அதான் உங்களோட ஐடென்டிட்டி. அப்ப என்ன செய்யணும்? ஸ்டார்ட் ஸ்மால். அப்போ ஒரு பேஜ் ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். அப்ப உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஹேபிட் இருக்குது, என்ன? டீ குடிக்கிறது. ஈவினிங்ல டீ குடிக்கிற ஒரு பழக்கம் இருக்குன்னு வைப்போம், அது உங்களோட ஹேபிட். அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, அந்த டீ குடிக்கே அந்த 1 பேஜ் ஒவ்வொரு நாளும் வாசிங்க. அப்ப என்ன செய்யும்? அது டீ குடிக்கிற ஹேபிட் நீங்கள் அந்த ஹேபிட் எவ்ரிடே நீங்க செய்யறீங்க. அப்ப அதோட இதை சேர்க்க நீங்க டீ குடிக்கிற இடத்துல நீங்க உங்களோட புக்கை வச்சீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேஜ் வாசிச்சீங்கன்னா அது ஈஸியா உங்களுக்கு இருக்கு. மற்றது உங்களோட ட்ராக் ப்ரோக்ரஸ், உங்களோட கேலண்டர்ல அல்லது டாஸ்க் ட்ராக்கர் அப்படி ஏதாவது உண்டு, அல்லது பிஹேவியர் ஹேபிட் ட்ராக்கர் அப்படி ஏதாவது ஒன்று வச்சு உங்களோட 7 day 30 day அப்படி ஏதாவது ட்ராக்கிங் பண்ணுங்க. உங்களோட 7 days-ம் நான் எத்தனை நாள் இப்படி எத்தனை நிமிஷம் செய்திருக்கிறேன், அல்லது 30 day, நான் 30 day-யும் எவ்ரிடே நான் ஒவ்வொரு பேஜ் வாசிச்சிருக்கிறேன்டா. ஓகே, யூ டன் இட். ஓகே, குட் ஜாப். அப்படின்டா உங்களுக்கு மோட்டிவேஷன், ஒரு பூஸ்ட் செய்யவும் அது ஈஸியா இருக்கணும். அப்ப நீங்க அந்த ட்ராக்கரை பார்க்க உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன செய்திருக்கிறீங்க. ஓகே, ஐடென்டிட்டி அஃபர்மேஷன். இப்போ நான் டிசிப்ளின் ஈட்டர், நான் ஒரு ரீடர், நான் ஒரு ரன்னர், நான் ஒரு குட் பிஸ்னஸ் மேன், அப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. ஓகே, ஜேம்ஸ் கிளியர் சொல்றார், பி த டிசைனர் ஆஃப் யுவர் வேர்ல்ட் அண்ட் நாட் merely the consumer of it. உங்களோட உலகத்தை நீங்க தான் வடிவமைக்கிறீங்க, வெறும் ஃபாலோவராகவே இல்லை. உங்கள் ஹேபிட் ஆனால் உங்கள் ஐடென்டிட்டியை நீங்கள் உருவாக்குறீங்க. நீங்க டிசைன் பண்றீங்க உங்களை, அதாவது உங்களோட ஐடென்டிட்டியை. ஓகே, நீங்க சுடு ஆக்களோட ஆன்சர் பண்ணினீங்கன்னா நீங்கள் ஒரு கோபக்காரர், அல்ல நீங்க ஒரு பொறுமையா ஒரு குட் ஆளா, ஒரு ஆள் ஒரு ஹெல்ப் கேட்கிறேன் அவருக்கு அதுக்கிட்ட மாதிரி செய்தீங்கன்னா நீங்க ஒரு குட் பர்சன். அப்ப நீங்க தான் உங்களை டிசைன் பண்றீங்க, உங்களோட ஷேப் பண்றீங்க. அந்த நீங்கன்றது என்ன? உங்களோட செயல்ன்றது என்ன? உங்களோட ஹேபிட். அப்போ விளங்கிட்டா, ஹவு யுவர் ஹேபிட் ஷேப் யுவர் ஐடென்டிட்டி. ஓகே, அப்ப நாளைய நாள் உங்கள் ஆக்ஷனில் தீர்மானிக்கப்படும். நாளைக்கு நீங்கள் யார்ன்றது உங்களோட ஆக்ஷன், அதாவது உங்களோட ஹேபிட்ல தீர்மானிக்கப்படும். அதுக்காண்டி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்மால் ஆக்ஷனை எடுங்கோ. நாளைக்கு அது உங்களோட ஐடென்டிட்டியா மாறும். இன்று அது ஒரு போர்டா, ஸ்மால் ஆக்ஷன் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு போர்டா மாறும். சரிதானே? அப்ப நான் யாராக விரும்புகிறேன் என்பதை உங்களுக்குரிய இன்றைய
செயல், அதாவது உங்களுக்கு ஹேபிட்டான ஓட்டா மாத்துங்கள். இன்றைக்கு நான் ஒரு பிசினஸ் மேனாக வார வேண்டும், ஐ ஆம் எ குட் பிசினஸ் மேன் என்று நீங்க நினைச்சீங்களா, இன்றைக்கு அதுக்குரிய ஒரு ஆக்ஷனை செய்யுங்க. இப்போ குட் பிசினஸ் மேன் ஆகணும் வேண்டாம், என்ன செய்யணும், நீங்க ஒரு நல்ல ஹோல்சேலரை கண்டுபிடிக்கணும் அல்லது நல்ல ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிக்கணும், அதை நீங்க வாங்கணும். அப்படி இன்றைக்கே எல்லாத்தையும் வாங்கலாமா? இல்லை, எவ்ரிடே நீங்க ஒவ்வொரு டைம் போட்டீங்கன்னா அது ஒரு 1 இயர்ல உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பலனை தரும். நீங்கள் ஒரு குட் பிசினஸ் மேனா இருப்பீங்க. ஓகே, அப்ப நீங்கள் என்ன செய்யணும், ஸ்மால் ஹேபிட்டா செய்யணும், பிக் ஐடென்டிட்டி டுமாரோ. இன்றைக்கு ஸ்மால், டுடே நீங்க ஸ்மால் ஹேபிட், டுமாரோ பிக் ஹேபிட் ஐடென்டிட்டியா மாறும். உங்களோட டெய்லி ஹேபிட்டை நீங்க ஒப்சர்வ் பண்ணுங்க, என்னென்ன செய்றீங்க, உங்களோட லைஃப் கண்ட்ரோல் செய்யுங்க. இப்போ நீங்க இன்றைக்கு என்ன செய்றீங்கன்னு நைட்டோ அல்லது ஏதாவது ஒரு டைம், உங்களுக்கு இருக்கிற டைமோட அதை அனலைஸ் பண்ணுங்க. நான் இந்த டைம் இவ்வளவு நேரம் ஃபோனில் இருந்தேன் அல்லது இவ்வளவு நேரம் நான் இந்த பிஸ்னஸ் மீட்டிங்ல இருந்தேன். ஸோ அது ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கிறதுல ஓகே. ஆனால் ஃபோன் அதுகளோட இருக்கிறது அப்படி ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு ஸ்க்ரீன் டைமிங் அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அந்த டைமை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், சரிதானே? அப்ப இதுதான் how your habit shape your identity. சரி, இந்த ஆடியோ சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் இதை நீங்களும் செய்து பாருங்க, நானும் செய்து பார்க்குறேன். அதுக்கு முதல் நான் ஒன்று சொல்லணும், என்னென்றா நான் இப்போ எவ்ரிடே ஏர்லி மார்னிங் என்ன செய்வேன்டா, ஒரே இப்போ 30 செகண்ட் 3 டைம்ஸ், அப்புறம் 90 செகண்ட் 1 மினிட் 30 செகண்டுக்கு டம்பிள்ஸ்ல நான் எவ்ரிடே செய்யறேன். இந்த 3 நாளும் தவிர, ஏன்னா நான் 3 நாளும் இங்க போறேன்னு ஜிம்முக்கு. ஸோ அந்த மெட்ட நாட்கள்ல எவ்ரிடே 1 மினிட் 30 செகண்டுக்கு நான் டம்பிள்ஸ் இது செய்யறேன். ஸோ பாப்பா என்ன மாதிரி. அப்ப நாங்கள் ஒரு சிம்பிள் ஹேபிட் சேஞ்ச் செய்த வேண்டாம், அது டிஃப்ரெண்டா மாறும். சரி நண்பர்களே, நீங்கள் யாராவது ஏதாவது இப்ப செய்ய வலிக்கிட்டு இருக்கிறீங்களா? சிம்பிள் ஹேபிட்டா நீங்கள் ஏதாவது செய்ய வலிக்கிட்டு இருக்கிறீங்களா? செய்ய தொடங்கியிருந்தா அது என்னன்னு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல, அல்லது செய்ய விரும்பினா அதை சொல்லுங்க. ஓகே, நன்றி. சாப்டர் 4ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.